வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th அக்கௌண்டன்சியில் 2வது யூனிட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தம்பு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா தம்பு முதல்ல படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் போர்டில் எழுதி போட்டுருக்கேன், நடத்துகிறேன். ஹவு வில் தி ஃபாலோவிங் அப்பியர் இன் தி ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் காரைக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2019? Particular tournament fund 1st April 2018 19,000. Tournament fund investment on 1st April 2018 90,000. Interest on received fund investment 9,000. Donation of tournament fund 10,000. Tournament expenses 60,000. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மு நீங்கள் பார்த்துங்க. என்னென்னா நிறைய சம்மு கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும், பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் நம்ம தம்மை போடணும். அதில் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் காரைக்கால் ஸ்போர்ட்ஸ் கிளப் அஸ் ஆன் 31st March 2019 ஹெட்டிங் போட்டுக்கணும். லைபிலிட்டி லெஃப்ட் சைடில் லைபிலிட்டி அமௌண்ட்டு அசட்டு அமௌண்ட்டு. அதில் எது அசட் சைடு வரும், எக்ஸ்பென்சஸ் மட்டும் என்ன செய்யணும், அதாவது டோர்னமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்குல்ல, அது மட்டும் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு 40 சைடும் போட்டுக்கணும். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே டோர்னமெண்ட் ஃபண்டு 90,000 எடுத்து எழுதிக்கிங்க. அதில் ஆடு இன்ட்ரெஸ்ட் ஆன் ரிசீவ்டு ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் இருக்குல்ல 9,000, அதை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது டொனேஷன் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்டு, அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது திரும்ப சொல்கிறேன், டோர்னமெண்ட் ஃபண்ட் இருக்குல்ல, டோர்னமெண்ட் ஃபண்டு 90,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் ரிசீவ்டு 9,000, டொனேஷன் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்டு 10,000. மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 1,09,000 வரும். இதில் என்ன பண்ணணும்னா லெஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸை கழிக்கணும். கழித்து வர்ற அமௌண்ட்டை 49,000 வந்து அமௌண்ட்டு காலத்தில் போடணும். அடுத்தது ஒரே மட்டும் இருக்கும், டோர்னமெண்ட் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு 40,000, இதை எடுத்து வெப்சைட்டில் போட்டுக்கணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு சம்மு, இதை விட்டுடாதீங்க. இப்போது ஸ்டோரிக்கு வரேன். என்னென்னா, ஒரு அறையில் 4 மெழுகுவர்த்தி எரிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுது, ஒவ்வொரு மெழுகுவர்த்திக்கும் ஒரு பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தி பேர் அமைதி, 2வது மெழுகுவர்த்திக்கு பேர் அறிவு, இன்னொரு அன்பு. அதாவது 4 மெழுகுவர்த்தியும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா, எரிஞ்ச உடனே என்ன பண்ணுது, காற்று வேகமாக அடிக்குது. அமைதிங்கிற மெழுகுவர்த்தி ஐயோ நம்ம காற்று அதிகமாக அடிச்சிட்டோன்னே அணைஞ்சிடும் நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு என்ன பண்ணிடுது, அது அடைஞ்சிடுது, பயம். 2வது மெழுகுவர்த்தி என்ன பண்ணுது, நம்ம தாக்கு பிடிக்க முடியும்னு இருக்குது, அன்புங்கிற மெழுகுவர்த்தி, அதுவும் அடைஞ்சிடுது. அடுத்தது அறிவுங்கிற மெழுகுவர்த்தி என்ன பண்ணுது, அதுவும் நினைக்கிறது பயத்தில், அதுவும் அமைஞ்சிடுது. 4வது மெழுகுவர்த்தி அந்த டக்குன்னு என்ன பண்ணுறான், அப்போ ஒரு பையன் வந்து உள்ளார வர்றான். ஐயோ என்னடா இது 3 மெழுகுவர்த்தியும் அமைஞ்சிட்ட, எப்படி நான் பண்ணுறேங்கிறது. அந்த மெழுகுவர்த்தி 4வது மெழுகுவர்த்தி கொள்ளுது, இந்த எண்ணெயை பயன்படுத்தி இந்த 3 மெழுகுவர்த்தியும் எடுத்து அதாவது கொளுத்தி வைங்கன்னு சொல்லுது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மெழுகுவர்த்தி பேர் என்னன்னு கேட்குறான், அது பேர் தான் நம்பிக்கை. அதுதான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அது வெற்றி அடையும். ஓகேவா? அன்பு, அறிவு, அமைதி, அந்த 3 மெழுகுவர்த்தி என்ன அமைஞ்சிருது. இதை நீங்கள் என்ன பண்ணணும், 4வது மெழுகுவர்த்தியை பயன்படுத்தி 3 மெழுகுவர்த்தியும் பயன்படுத்தினால அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் செய்யணும். தேங்க்யூ ஆல். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தம்மை வந்து இம்பார்ட்டன்ட் தம்மு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தம்மு 2வது இடத்துல பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.